அதிகாரம் 11. தாவீது இஸ்ரேல் மற்றும் யூதாவின் அரசராதல். எனவே இஸ்ரேலர் அனைவரும் ஒன்று திரண்டு எபிரோனில் இருந்த தாவீதிடம் வந்து, இதோ நாங்கள் எலும்பும் சதையுமாய் இருக்கிறோம். சென்ற நாள்களில் சவுல் அரசராயிருந்தபோதும் நீர்தாம் இஸ்ரேலரின் எல்லா போர்களிலும் தலைமை தாங்கினீர். என் மக்களாகிய இஸ்ரேலை நீ மேய்த்து அவர்களின் தலைவனாயிருப்பாய் என்று கடவுளாகிய ஆண்டவரும் உம்மிடமே சொன்னார் என்றனர். இஸ்ரேலின் மூப்பர்கள் எல்லாரும் எபிரோனிலிருந்த அரசரிடம் வந்தார்கள். ஆண்டவர் திருமுன் தாவீது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆண்டவர் சாமுவேல் வழியாக உரைத்தபடி அவர்கள் தாவீதை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார்கள். பின்பு தாவீதும் இஸ்ரேலர் அனைவரும் எருசலேமுக்கு சென்றனர். அது அந்நாட்களில் எபூசு என்று அழைக்கப்பட்டது. எபூசியர் அப்பகுதியில் வாழ்ந்து வந்தனர். எபூசுவால் மக்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கு நுழையவே முடியாது என்றனர். ஆயினும் தாவீது சியோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர் ஆயிற்று. தாவீது எபூசியரை முதலில் வெட்டி வீழ்த்துபவன், படைத்தலைவனும் தளபதியுமாயிருப்பான் என்று அறிவித்திருந்தார். செருயாவின் மகன் யோவாபு முதலில் உட்புகுந்தார். எனவே அவர் படைத்தலைவர் ஆனார். தாவீது அக்கோட்டைக்குள் வாழ்ந்ததன் காரணமாக அது தாவீதின் நகர் என்று அழைக்கப்பட்டது. அவர் கிழக்கில் இருந்த பள்ளத்தை நிரப்பி நகரை சுற்றிலும் மதில் எழுப்பினார். யோவாபு நகரின் ஏனைய பகுதிகளை பழுது பார்த்தார். படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. அரசர் தாவீதின் படை சிறப்பு. ஆண்டவர் இஸ்ரேலரை குறித்து உரைத்த வாக்கின்படி தாவீது அரசராவதற்கு இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் அவருக்கு உறுதுணையாயிருந்த அவருடைய ஆற்றல்மிகு வீரர்களின் தலைவர்கள் இவர்களே. தாவீதின் ஆற்றல்மிகு வீரர்களின் பெயர் பட்டியல்: அக்குமோனியின் மகன் யாசோபெயாம், இவர் 30 தலைவர். தம் ஈட்டியால் 300 பேரை ஒரே நேரத்தில் குத்தி கொன்றவர். அவரை அடுத்து அகோகியராகிய தோதோவின் மகன் எலெயாசர், இவர் மாவீரர், மூவருள் ஒருவர். பெலிஸ்தியர் போரிட படை திரட்டி கொண்டு வந்தபொழுது பஸ்தமிம் என்ற இடத்தில் இவர் தாவீதுடன் இருந்தார். வார்கோதுமை பயிர் நிறைந்த ஒரு வயல் அங்கிருந்தது. மக்களோ பெலிஸ்தியருக்கு அஞ்சி ஓடினார்கள். அப்போது அவர்கள் அவ்வயலின் நடுவே நின்று கொண்டு அதை காத்து பெலிஸ்தியரை முறியடித்தார்கள். இவ்வாறு ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தொருளினார். பெலிஸ்தியரின் படை ரெபாயீம் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கியபோது 30 தலைவர்கள் 3 தாவீது தங்கியிருந்த அதுல்லாம் என்ற கற்குகைக்கு சென்றனர். தாவீது கோட்டைக்குள் இருந்தார். பெலிஸ்தியரின் பாளையம் பெத்லெகேமில் இருந்தது. ஒரு நாள் தாவீது பெத்லெகேம் நுழைவாயிலில் உள்ள கிணற்றிலிருந்து கொஞ்சம் நீரை யாரேனும் குடிக்க கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று ஆவலுடன் கூறினார். அப்போது அந்த 3 பெலிஸ்தியரின் பாளையத்தினுள்ளே துணிந்து சென்று பெத்லெகேம் நுழைவாயிலில் இருந்த கிணற்று நீரை மொண்டு தாவீதிடம் கொண்டு வந்தனர். தாவீதோ அதை குடிக்க மனமில்லாமல் அதை ஆண்டவருக்கென்று கீழே கொட்டிவிட்டார். நான் இதை செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. தங்கள் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாத இந்த மனிதரின் இரத்தத்தை நான் குடிப்பது எப்படி? இவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது இந்த தண்ணீரை கொண்டு வந்தார்களே என்று கூறி அதை குடிக்க மறுத்துவிட்டார். அந்த மாவீரர் 3 இத்தகைய செயல்களை செய்தனர். யோவாபின் சகோதரராகிய அபிசாய் 30 தலை சிறந்தவர். இவரே தம் ஈட்டியால் 300 பேரை கொன்றவர். எனவே அவர் 30 பெயர் பெற்றவராயிருந்தார். இவர் 30 மிகுந்த புகழ் பெற்றிருந்தார். எனவே அவர்களுக்கு தலைவராயிருந்தார். ஆயினும் முந்தின 3 அவர் சமமானவர் அல்லர். கப்சியலை சார்ந்தவரும் வலிமை மிக்கவருமான யோயாதாவின் மகன் பெனாயா வீர செயல்கள் பல புரிந்தவர். அவர் மோவாபிய வீரர் 2 கொன்றார். மேலும் உறைபனி நாளில் ஒரு குழியினுள் இறங்கி அங்கிருந்த சிங்கத்தை கொன்றார். 5 முழ உயரமுடைய ஓர் எகிப்தியனையும் இவர் கொன்றார். அந்த எகிப்தியன் கையில் தறிக்கட்டை போன்ற ஈட்டி இருக்கையில் இவர் ஒரு தடியோடு அவனுக்கு எதிராக சென்று அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அதே ஈட்டியால் அவனை கொன்றார். யோயாதாவின் மகன் பெனாயா இத்தகைய செயல்களை செய்து மாவீரர் 3 பெயர் பெற்றவராயிருந்தார். 30 இவர் முதல்வராயிருந்தாலும் முந்தின 3 இவர் இணையானவர் அல்லர்.
இவரையே தாவீது தம் மெய்க்காப்பாளருக்கு தலைவராக நியமித்தார். படையின் மாவீரர் பின்வருமாறு: யோவாபின் சகோதரர் அசாயேல், பெத்லகமை சார்ந்த தோதோவின் மகன் எல்கானான், அரோதியரான சம்மூத்து, பெலோனியரான ஏலேசு, தெக்கோவாவை சார்ந்த இக்கேசியின் மகன் ஈரா, அனதோத்தியரான அபியேசர், ஊசாத்தியரான சிபக்காய், அகோகியரான ஈலாய், நெட்டோபாயரான மகராய், நெட்டோபாயரான பானாவின் மகன் ஏலேது. பென்யமீனின் குலத்தில் கிபையாவை சார்ந்த இரிபாயின் மகன் இத்தாய், பிரத்தோனியரான பெனாயா, காகசு நீரோடை பகுதியை சார்ந்த ஊராய், அர்பாத்தியரான அபியேல், பகருமியரான அஸ்மாவேத்து, சால்போனியரான எலியகுபா, கேசோனியரான ஆசேமின் புதல்வர், ஆராரியரான சாகேயின் மகன் யோனத்தான், ஆராரியரான சாகாரின் மகன் அகியாம், ஊரின் மகன் எலிப்பால், மெக்கராயரான ஏபேர், பெலோனியரான அகியா, கர்மேலியரான எட்சரோ, எஸ்பாயின் மகன் நாராய், நாத்தானின் சகோதரர் யோவேல், அக்ரியின் மகன் மிப்கார், அம்மோரியரான செலேக்கு, பேரோத்தியரான நகராய். இவர் செருயாவின் மகனான யோவாபின் படைக்கலன் சுமப்பவர். இத்திரியரான ஈரா, இத்திரியரான காரேபு, இத்திரியரான உரியா, அக்லாயின் மகன் சாபாது, ரூபன் குல தலைவரும் சீசாவின் மகனுமான அதீனா. இவரோடு இருந்த 30 பேர். மாக்காவின் மகன் ஆனான், மித்தினியரான யோசபாது, அஸ்தராயரான உசியா, அரோயேரியரான ஓதாமின் புதல்வர் சாமா, எயியேல், தீட்சியரான சிம்ரியின் மகன் எதியவேல், அவருடைய சகோதரர் யோகா, மகபாயரான எலியேல், எல்நாமின் புதல்வர் எரிபாய், யோசவியா, மோபாபியரான இத்மா, மெட்சோபாயரான எலியேல், ஓபேது, யாசியேல் ஆகியோர்.